Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல பச்சை மாங்காவை பயன்படுத்தி ரொம்பவே சுவையான ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மாங்காய் ஜூஸ் செய்யறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு மாங்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்க்கலாம். கூடவே ஒரு 4-5 ஐஸ் கட்டிகள் சேர்க்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். அடுத்ததாக உங்கள் இனிப்பு சுவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுக்கலாம். நான் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. தண்ணி அதிகமாக சேர்த்து அரைக்கும் போது மாங்காய் சரியாக அரைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். நான் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதை நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுக்கலாம். நிறைய விதமான ஜூஸ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெசிபியோட லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வடிகட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான ரா மேங்கோ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பரிமாற வேண்டியதான். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பரோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.